அப்போ மாடுலர் லேட்டிஸ்னு என்ன ஆகும்? ஈக்குவல் கண்டிஷன் வரும், நாட் ஃபார் இன்ஈக்குவல் கண்டிஷன். அப்போ என்னாச்சு? மாடுலர் லேட்டிஸ். மாடுலர் லேட்டிஸ்ங்கிறது வேற, மாடுலர் இன்ஈக்குவலிட்டிங்கிறது வேற. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மாடுலர் லேட்டிஸ்ங்கிறது வேற, மாடுலர் இன்ஈக்குவலிட்டிங்கிறது வேற. மாடுலர் இன்ஈக்குவலிட்டி என்னது? A less than or equal to C னா A plus B star C, sorry, C is less than or equal to என்ன கிடைச்சிருக்குங்க? A plus B star C கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? star C கிடைச்சிருக்கு. இது மாடுலர் இன்ஈக்குவலிட்டி. இதே மாடுலர் லேட்டிஸ் என்ன ஆகும்? இங்க L, ஸ்டார், plus B the lattice. B the lattice and every element A, B, C in lattice such that if A less than or equal to C அப்படின்னு வந்ததுன்னா இது satisfy the condition A plus B star C. நான் மாற்றி எழுதிக்கிறேன்னா பார்த்துங்க. A plus B star C ன்னு கிடைக்கும். அப்போ மாடுலர் இன்இக்வாலிட்டினா இங்கே லெஸ் than or equal இருக்கும். மாடுலர் லேட்டிஸ்னா ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். அப்போ எப்போ ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இது நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. எக்ஸாம்பிள், த டைமண்ட் லேட்டிஸ். டைமண்ட் என்ன போட்டு காட்டுறேன், டேரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. டைமண்ட் லேட்டிஸ் ஆர் டைமண்ட் லேட்டிஸோட நோட்டேஷன் என்னங்கிறாங்க? M pi. M pi lattice is a modular lattice. Is a modular lattice. சரி, நிறைய டைம் 8 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கணும், இல்லை சம்டைம்ஸ் 10 மார்க் கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய மாடுலர் லேட்டிஸ். டைமண்ட் லேட்டிஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டுறோம் பாருங்க. சார் சொல்யூஷன். ஸோ M pi, அந்த M pi இருக்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துங்க. 0, 1, 3 எலிமெண்ட். M pi னா 5 எலிமெண்ட் இருக்கு. A, B, C. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1ங்கிறது அப்புறம் போனால், ஏன்னா போலியில் அல்ஜிப்ரா 0 and 1 வச்சு தான் போடுவீங்க. இது 0ங்கிறது இருக்கும். இது 3ஆக டிவைட் ஆகும். 1, 2, 3 இது 3ஆக டிவைட் ஆகும். அப்போ இது வந்து இது என்ன எடுப்பீங்க? இது வந்து A, இது வந்து B, இது வந்து C. அந்த 3 எங்கே போகும்? 1க்கு போகும். இந்த ஒரே நிமிஷங்க, நீட்டாக போட்டுறேன். A, B, C. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் இப்படி 3ஆக டிவைட் ஆகும். 1, 2 and 3. இப்போ என்னது? ஸ்டார்டிங் வந்து லோயர் பவுண்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 0 இருக்கும். இது வந்து ஏவாக இருக்கும், இது வந்து பிஆ இருக்கும், இது வந்து சிஆ இருக்கும். அது அந்த 3 எலிமெண்ட்டும் 1க்கு ரீச் ஆகும். அதான் நம்மளுடைய அப்பர் பவுண்டாக இருக்கும். அப்போ இந்த 1க்கு ரீச் ஆகும். 1, இது 1க்கு ரீச் ஆகும், அண்டு இது 1க்கு ரீச் ஆகும். இதாம்மா. இதுதான் டைமண்ட் லேட்டிஸோட டயக்ராம். டைமண்ட் லேட்டிஸோட டயக்ராம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தா மொத்தம் 21 கேஸ் இருக்குது. இப்போ 21 கேஸ் கூட இந்த ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக சொல்கிறேன். இது எப்படி கண்டிஷனுக்கு தெரியாது, இது நார்மல் கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறேன். இது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, சரிங்களா? அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 5 கேஸஸ் 21 கண்டிஷன் பக்கம் வருது. அப்போ அந்த 21 கேஸ் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ என்னென்ன பாசிபிள் அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். M வந்து 0, 1, A, B, Cன்னு எழுதிக்கிறோம். அப்போ அது என்னென்ன பாசிபிள் அப்படின்னா 0 less than or equal to A, 0 less than or equal to B, 0 less than or equal to C. அடுத்து என்ன நடக்குது? A less than or equal to 1, B less than or equal to 1 and also C less than or equal to 1. அப்போ இந்த டயக்ராம் வச்சு இந்த இது பாசிபிள் வருது, சரிங்களா? 0, 0, 0 and also another case ஒன்று இருக்குது. 0க்கு 1க்கு கம்பைன் பண்ணும்போது 0 less than or equal to 1. அப்போ என்னாச்சு? 1, 2, 3. அப்போ மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குது? 3 + 3 6 7 கேஸ் இருக்குது. அப்போ எத்தனை எலிமெண்ட்? ABC 3 எலிமெண்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்துங்க இந்த மாதிரி பாசிபிள். இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னா A, B, C 3 எலிமெண்ட். ஏன்னா இது என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? மாடுலர் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ மாடுலர்னா எத்தனை எலிமெண்ட் எடுக்கணும்? 3 எலிமெண்ட் எடுக்கணும். ABCன்னு 3 எலிமெண்ட் எடுக்கணும், கரெக்டுங்களா? அப்போ இங்கே நமக்கு டைமண்ட் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 5 எலிமெண்ட் வருது. அப்போ 5 எலிமெண்ட்டை நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் வைக்கும்போது 21 பாசிபிள் இருக்குதாம். அப்போ என்னது? இப்போ ABC வச்சு தான் நம்ம வந்து மாடுலர் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும், கரெக்டுங்களா?
மாடுலர் ப்ராப்பர்ட்டி 3 எலிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப ஏபிசியோட பேர் எப்படி கிடைக்கும்? எய்தர் 0, a, b கிடைக்கும். சரிங்களா? ஆர் 21 கேஸ் எழுத முடியாது, ரன் பண்ணி காட்டுறோம் பாத்துங்க. 0, 1, a எழுதலாம். ஆர் 0, b, c எழுதலாம். ஆர் 0, அடுத்து எழுதுங்க b, c, a எழுதலாம். இப்படியே மாற்றி மாற்றி எழுதலாம். 0, c, b எழுதலாம். அதே மாதிரி 0, 1, a எழுதியாச்சா, b எழுதலாம். அதே மாதிரி 0, 1, c எழுதலாம். இதே மாதிரி 7 பேர் பாசிபிள். அதாவது 0 இந்த ஏபிசியோட இது பாருங்க, 0, a, 0 அப்படி எடுக்கலாம். அதே மாதிரி 0, b, 0 எடுக்கலாம். இல்லைன்னா 1 கூட கம்பைன் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த எத்தனை கேஸ் வருது? மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்கிற ஏபிசிங்கிற 3 எலிமெண்ட் இருக்கிறனால இங்க எத்தனை கேஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப ஏபிசி 3 எலிமெண்ட்னால 7 × 3 21 கேஸ்ல இதை ப்ரூவ் பண்றாங்க டைமண்ட் கேஸ்ல. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3 கேசஸ் ப்ரூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே இதே மாதிரி மாடுலர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் மாடுலர் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கங்க. மாடுலர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? a plus b star c equal to a plus b star c. இதுதான் மாடுலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும், ஏபிசிங்கிறது பேர் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த ஏபிசியோட பேர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன எடுக்கிறேன்னா, ஏபிசியோட பேர் வந்து நான் சும்மா ரெப்புக்கு b, 0, b, a எடுக்கிறேன். சரிங்களா? 0, b, இருக்கு. அப்போ நம்மளோட டயக்ராம் தெரியும். 0 ஒரு லோயர் பவுண்ட் தெரியும். கரெக்டுங்களா? 0 ஒரு லோயர் பவுண்ட் தெரியும். அண்ட் ஏபிசி கண்டிஷன் உங்களுக்கு நம்ம எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டா இது a, இது b கூட மாத்தி இருக்குங்க. இது மாத்தி வரதுனால மேபி இது b, இது a கூட மாத்தி இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப நம்ம மாடுலர் இன்ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு என்ன ஆகுது, ரைட் சைடு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுங்க. எல்ஹெச்எஸ் என்ன நடக்கும் அப்படின்னா a plus b. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ a, c ஓட வேல்யூ b ஓட வேல்யூ b, c ஓட வேல்யூ a. அப்ப a plus b star c அப்படின்னு என்ன நடக்கும்? a ஓட வேல்யூ 0 plus b ஓட வேல்யூ என்னது? b தான். a ஓட வேல்யூ என்னது? a. b ஓட வேல்யூ b தான். a ஓட வேல்யூ என்னது? a. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன வேணும்? லீஸ்ட். இது என்ன ஸ்டாரா? அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். b க்கும் a க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னவா இருக்கும்? அப்ப நல்லா பாருங்க, 0ங்கிறது இங்க இருக்கும், bங்கிறது இங்க இருக்கும், aங்கிறது இங்க இருக்கும். அப்ப b க்கும் a க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்க. இந்த aங்கிறது கண்டிஷன் நமக்கு தெரியாது. இது ரெண்டு கிரேட்டர் தானா லெஸ் தானா நமக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுமே கிரேட்டர் தானா லெஸ் தானா தெரியாது. மேபி டயகிராம் ஆல்ரெடி நம்ம டயகிராம் டைமண்ட் கேஸ்ல போடலாம். டைமண்ட் கேஸ்ல என்ன நடக்குது? இங்க b, இங்க a, இங்க c. அப்ப இது 0. கரெக்ட்டுங்களா? அந்த டைமண்ட் டயகிராம் பாருங்க. இந்த டயகிராம் ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிறோம்ல. அப்ப பாருங்க, இந்த b க்கும் c க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது? b யும் c யும் காமன் எலிமெண்ட் பாருங்க, b a வும். அப்ப b க்கும் a க்கும் லோயர் பவுண்ட் என்ன? ரெண்டு மெர்ஜ் இருந்தா லோயர் பவுண்ட் மாறும். ரெண்டு மெர்ஜ் ஆகல. அப்ப ரெண்டு மெர்ஜ் ஆகிற இடம் 0 தான். டவுன்ல 0, அப்ல வந்து 1. அப்ப டவுன்ல 0னா b க்கும் c க்கும் லோயர் பவுண்ட் என்னமா தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப b க்கும் 0 க்கும் லோயர் பவுண்ட் என்னது? 0 பிளஸ் இது ஏன் 0 ஆகுதுன்னா திரும்ப டைமண்ட் டயகிராம் போடுங்க. டைமண்ட் டயகிராம் போட்டா புரியும். இது 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 ரெண்டா அப்படிங்களா? 4 ஸ்பேஸ் வந்தா போதும். 1 2 3. ஸோ 1 2 3 மொத்தம் 4 இது வந்தால் போதும். அப்போ 4 இது வந்து 4 நம்ம 3 அண்டு 4. அப்போ இதுக்கு நடுவில் ஒன்று வரும். கரெக்டுங்களா? இதுக்கு நடுவில் இங்கே வந்து இங்கே வரும். அப்போ இது ஏ, இங்கே வர்றது பி, இங்கே வர்றது சி. இது 0ங்கிற டயக்ராம், இது 1ங்கிற வேல்யூ. அப்போ நம்ம என்ன சொன்னேன்? ஏக்கும் பிக்கும் கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட். நல்லா பார்த்துங்க, ஏவும் பியும்
ரெண்டுக்கு காமன் யாருமே கிடையாது. காமன் மீன்ஸ் 0 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். 1 இருந்தா அப்பர் பவுண்ட், 0 இருந்தா லோயர் பவுண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? லோயர் பவுண்ட் தான் வேணும். அப்போ 0 தான். கரெக்டுங்களா? லோயர் பவுண்ட் 0 தான். இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? இதே தான் 21 கேஸ்க்கு போட போறோம். அட்லீஸ்ட் ஒரு 3 கேஸ்ல முடிச்சிடலாம். இந்த கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா? இதான் டைமண்டோட டயக்ராம். இந்த டைமண்டோட டயக்ராம் வந்து நான் என்ன எடுத்தேன்? லோயர் பவுண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ லோயர் பவுண்டோட வேல்யூ வந்து ஏவும் பியும் உனக்கு மெர்ச் ஆகல. 0 டைம் மெர்ச் ஆகுது, இல்லைன்னா 1 கிட்ட மெர்ச் ஆகுது. அப்போ என்னது? லோயர் பவுண்ட் வந்து கீழே இருக்குது, அப்பர் பவுண்ட் வந்து மேலே இருக்குது. கரெக்டாமா? அப்போ ஏக்கும் பிக்கும் என்னது லோயர் பவுண்ட்? 0. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? சஸ்வதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? சார். அப்போ என்னது? 0க்கும் 0க்கும் என்ன வேணும்? இதோட மீனிங் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஐடென்டி போட்டல் ஆகும். ஐடென்டி போட்டல் என்னது? ரெண்டுமே சேம் எலிமெண்டா, அதுதான் நம்மளோட வேல்யூ. அப்போ எல்ஹெச்எஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் போடலாமா? அப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்றாங்க? a plus b star c. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ a, சியோட வேல்யூ என்ன? சாரி, பியோட வேல்யூ b, சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ a. அப்போ அப்ளை பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 0 பிளஸ் பியோட வேல்யூ b ஸ்டார் சியோட வேல்யூ என்னது? a. சொல்றாங்க. இப்போ 0க்கும் பிக்கும் என்ன வேணுது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். கரெக்டுங்களா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது? 0க்கும் பிக்குண்டா. அப்போ 0க்கும் பிக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னடா? 0க்கும் பிக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது? 0வும் b மட்டும் கம்பைன் பண்றீங்க. அப்போ 0க்கும் பிக்கும் அப்பர் பவுண்ட் என்னது? b தானே. சஸ்வதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? இங்க 0 இருக்குது, இங்க b இருக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் அப்பர் பவுண்ட் யாரு? 0வும் b எது பெரிய வேல்யூ? b தானே. ஆமா சார். அப்ப என்னாச்சு? இது b ஸ்டார் a. அப்ப இது என்னது? கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட். அப்ப a க்கும் b க்கும் லோயர் பவுண்ட் யாரு? இங்க a இருக்கிறான், இங்க b இருக்கிறான். அப்ப இது ரெண்டுக்கு லோயர் பவுண்ட் யாருமா? எகைன் ரெண்டுக்கு லோயர் பவுண்ட் இங்க a, இங்க b. ரெண்டுமே சேம் இதுல தான் சார். ரெண்டுமே சேம் என்னது? 0 தானே. ஏன்னா ரெண்டுக்கும் காமனா எதுவும் இல்லை. ரெண்டுக்கும் காமனும் கீழே தான் வருது, மேலே போல. நம்மளுக்கு லோயர் பவுண்ட் தான் வேணும். அப்போ கீழே தான் வருது, அப்போ 0 தான் வருது. கரெக்டுங்களா? அப்போ 0. ஓகே சார். இது வந்து என்ன ஆகுது? இது வந்து எல்ஹெச்எஸ். அப்போ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். அப்போ கென்ஸ் த ப்ரூஃப். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். சரிம்மா, இப்போ வேற ஒரு கேஸ் எடுப்பாங்க. மொத்தம் 21 கேஸ் இருக்குது. இப்போ ரெண்டாவது கேஸ் ஒரு லாஸ்ட் இன்னும் 2 கேஸ் மட்டும் எடுத்து இந்த பிறகு நீங்கள் முடிச்சலாம் ப்ராப்ளத்தை. இப்போ அடுத்த கேஸ் செகண்ட் கேஸ் என்ன எடுக்கிறோம்? சுமார் அப்புக்கு சப்போஸ் ஏ கமா பி கமா சியோட ஆர்டர் வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா ஏ கமா 0 கமா 1 எடுக்கிறேன். ஏ கமா 0 கமா 1 எடுக்கிறேன். அப்போ இதனோட பாசிபிள் என்ன? இங்கே ஏ இருக்கும், சாரி ஃபர்ஸ்ட் எடுத்து 0 தான் இருக்கும். இப்போ இங்கே 0 இருக்கும், அடுத்தது ஏ இருக்கும், அடுத்தது வந்து 1 இருக்கும். கரெக்டுங்களா சார்? இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஏன்டா கண்ணு? ஆக்சுவலி 3:15க்கு ஒரு ப்ரொஃபஸர் பார்க்க போகணும் சார். அப்படியா? ஒரு 2 மிஸ் இது மட்டும் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈஸி தான். 2 மிஸ் தான். சரி. எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ பிளஸ் பி ஸ்டார் சி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ ஏ, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 1. அப்போ அப்ளை பண்ணுங்க. ஏ பிளஸ் 0 ஸ்டார் 1, 0 ஸ்டார் 1. ஒரே நிமிஷமா இது மட்டும் சொல்லுங்க. கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட். 0க்கும் 1க்கும் லோயர் பவுண்ட் என்னடா? 0 தானே. 0 அப்ப ஏக்கும் 0க்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? இது ஏன்னு வருமா? அப்பர் பவுண்ட் கேட்குறாங்க. அப்போ 0க்கும் ஏக்கும் அப்பர் பவுண்ட் வந்து ஏ. கரெக்டுங்களா? ஏ சார். ஓகே. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஏவோட வேல்யூ ஏ பிளஸ் பியோட வேல்யூ 0 ஸ்டார் 1 ஸ்டார் 1. அப்போ சொல்லுமா, ஏக்கும் 0க்கும் அப்பர் பவுண்ட் ஏ. கரெக்டுங்களா? ஏக்கும் ஸ்டார் 1. அப்படிது ஏக்கும் 1க்கும் என்னது? லோயர் பவுண்ட். ஏக்கும் 1க்கு இந்த டயக்ராம் பண்ணா லோயர் பவுண்ட் யாரு? ஏ. கரெக்ட்டா? ஏ சார். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்ப என்னது? இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். இது ஆர்ஹெச்எஸ், இது எல்ஹெச்எஸ். அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன கிடைக்குது? ஏஏன்னு கிடைக்குது. therefore மாடுலர் இன்இக்வாலிட்டிஸ். இதே மாதிரி எல்லா கேஸுக்கும் ட்ரூன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப என்னன்னா similarly we can prove for another 20 19 prove for another
ஸோ அவ்வளோதான். ஓகே. சரி பாருங்க. நாளைக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க கிளாஸ் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சண்டே. சண்டே வாங்க நம்ம பூலியன் அல்ஜிப்ரா ஆரம்பிச்சலாம்.